இன்று செவ்வாய்க்கிழமை 03/03/2026 மாலை 4:34 PM மணி முதல் இரவு 6:47 PM வரை நீடிக்கின்றது. உலகின் பல்வேறு பகுதிகளில் தெரியும். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவிலும் இலங்கையிலும் பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரிய கிரகணம் அமாவாசை நாளிலும் சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளிலும் வரும். சரி, சந்திர கிரகணத்தால் ஏற்படும் தாக்கங்கள் என்ன என்பதை பார்ப்போம். கிரகணம் மாலை 4:34 மணிக்கு பிடிக்கின்றதென்றால் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே குளித்து தயாராகிவிடுங்கள். பின்னர் இந்த கிரகண நேரத்தில் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை வேண்டி இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள். மறக்காமல் ஒரு நோட்டில் கிரகணம் முடியும் வரை ஜெய் ஸ்ரீராம் அல்லது ராமா ராமா அல்லது ஸ்ரீராமஜெயம் எழுதுங்கள். ஏனென்றால் ராமநாமம் இருக்கும் இடத்தில் அனுமன் இருப்பார். அனுமன் இருக்கும் இடத்தில் நவகிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் அண்டாது. கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை: உணவு அருந்துதல் மற்றும் நீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். பயணிப்பதை தவிர்க்க வேண்டும். நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். குடிநீரை பயன்படுத்தக்கூடாது. நேரடியாக சூரிய கிரகணத்தை பார்வையிடக்கூடாது. சமைத்த உணவுகளை தர்ப்பை போட்டு மூடி வைக்க வேண்டும். கர்ப்பிணிகள் கிரகணத்தின் போது வெளியே வந்தால் சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் வெளியே வரக்கூடாது. கிரகணத்தின் 1 மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் உணவு அருந்த வேண்டும். கிரகணத்தின் பொழுது கோவிலின் நடை மூடப்பட்டிருக்கும். கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை: மந்திர சாஸ்திரத்தில் பொதுவான நேரத்தில் ஒரு முறை மந்திரத்தை உச்சரித்தால் 1 மடங்கு பலனும், அந்தி சாயும் நேரத்தில் செய்தால் 10 மடங்கு பலன்களும், பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் 1000 மடங்கு பலன்களும் கிடைக்கும். பௌர்ணமி அமாவாசை தினத்தில் செய்தால் 1000 மடங்கு பலன்கள் கிடைக்குமாம். அதனால் இயல்பாக செய்யும் வேலையை விடுத்து முழுவதுமாக நாம் வணங்கும் சிவபரம்பொருளை சரணாகதி அடைந்து மந்திர ஜபம் செய்வது உடனடி பலனை தரும். விரைவான மந்திர சித்தி தரும் கிரகண காலத்தில் மந்திர ஜபம்: 03/03/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:34 மணியிலிருந்து இரவு 6:47 வரை ஜபம் செய்யலாம். சந்திர கிரகணத்தின் போது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர செய்ய வேண்டிய முக்கியமான தாந்திரீக பரிகாரம்: தீராத கடன் தொல்லையில் இருப்பவர்கள் ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் எத்தனை நபர்களுக்கு பணம் தர வேண்டுமோ அவர்களின் பெயரை வரிசை கிரமமாக எழுதிக் கொள்ளுங்கள். அவரவர் பெயருக்கு நேரே அவருக்கு எவ்வளவு தர வேண்டுமோ அந்த தொகையினை குறிப்பிடுங்கள். அடுத்ததாக அதில் 1 ரூபாயை செலுத்தியதாகவும் அடுத்த கட்டத்தில் 1 ரூபாய் கழித்து மீதி உள்ள தொகையை எழுதுங்கள். எத்தனை நபர்கள் உள்ளனரோ அத்தனை 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு துண்டு சீட்டில் அவரவர் பெயரை எழுதி அந்த பேப்பரால் 1 ரூபாய் நாணயத்தை மடித்து பின்பு அனைவர் பெயர் எழுதிய சீட்டில் வைத்து மடித்து பூஜை அறையில் வைத்து, இவர்களுக்கு நான் தர வேண்டிய கடனை சீக்கிரம் தந்து கடனிலிருந்து விடுபட வேண்டும்